ஜூன் மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பொதுக்காலம் வாரம் 12. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 9 முதல் 11 வரை, 14 முதல் 21 வரை, 31 முதல் 35 வரை மற்றும் 36. அந்நாட்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பியா மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படியிருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுக்குள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, வழியிலை திறந்து என்னை நோக்கி அருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். பதிலுரை பாடல். திருப்பாடல் 48. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிலிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர்களோ அவற்றை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 6 மற்றும் 12 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திரும்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை
பன்றிகள் முன் எரிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். அர்ப்பணிப்பு மற்றும் வாழ்வில் அர்த்தம் தேடும் ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, எல்லா ஞானத்திற்கும் அறிவிற்கும் ஊற்றாகிய இறைவா, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். இன்று சபை உரையாளர் புத்தகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தரும் வாழ்வின் ஆழமான உண்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வுலகில் ஞானமுள்ளவனும் மூடனும் இறுதியில் மரணத்தை சந்திக்கிறார்கள் என்றும் காலப்போக்கில் அனைவரும் மறக்கப்படுகிறார்கள் என்றும் உமது வார்த்தை எங்களுக்கு நினைவூட்டுகிறது. மரணத்தின் முன்னிலையில் உலக பெருமைகளும் மனித புகழும் எவ்வளவு தற்காலிகமானவை என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் மண்ணாய் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தி எங்களுடைய பெருமைகளை உமது பாதத்தில் இறக்கி வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் இறைவா, நாங்கள் இந்த பூமியில் ஞானத்தோடும் மிகுந்த அறிவோடும் திறமையோடும் உழைத்துச் சேர்க்கும் செல்வங்களும் சொத்துக்களும் இறுதியில் அதற்காக உழைக்காத மனிதர்களின் கைகளுக்குள் சென்று விடுகிறது என்ற யதார்த்தத்தை நாங்கள் காண்கிறோம். மனித உழைப்பின் பலன்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்து உலக பொருட்கள் மீது அளவு கடந்த பற்று வைக்காமல் விண்ணகத்தின் அழியாத செல்வங்களை சேர்த்து வைக்கும் ஆன்மீக ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். கருணை மிக்க பிதாவே, உண்பதையும் குடிப்பதையும் தம் உழைப்பால் வரும் இன்பத்தை துய்ப்பதையும் விட நலமானது மனிதருக்கு வேறொன்றுமில்லை. இந்த வாய்ப்பும் கடவுள் தந்ததே என்ற உமது வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு தந்துள்ள அன்றாட வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எதிர்காலத்தை பற்றிய வீணான கவலைகளிலும் பேராசைகளிலும் எங்கள் நாட்களை வீணாக்காமல் நீர் இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கும் வாழ்வை, உணவை, குடும்பத்தை, உழைப்பை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் அனுபவிக்க எங்களுக்கு அருள் செய்யும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உழைப்பு வீணாக போகாமல் அது உமது மகிமைக்காகவும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் பயன்படட்டும். உலக காரியங்கள் அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்து நிலையான உமது அன்பையும் நீதியையும் தேடி வாழும் உன்னத ஞானத்தை எங்களுக்கு பொழிந்தருளும். எங்களை உமது கைகளில் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டுகிறோம். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். திருச்சிலுவை நமது அடையாளம். இறை குலமே நீர் வருவீர், இறை அருளை நீர் என்றும் பெறுவீர். இறை மொழி கேட்பீர், இறை வழி நடப்பீர், இறைவனே அருள் பொழிவார். இறை மொழி கேட்பீர், இறை வழி நடப்பீர், இறைவனே அருள் பொழிவார். விசுவாச இதயமுடன்
உயிருள்ள இறைவனை நாடிடுவோம். உயிருள்ள விசுவாச இதயமுடன் உயிருள்ள இறைவனை நாடிடுவோம். கேட்பதை கொடுக்கும் தெய்வம் அவர், நிறை மகிழ்வை தரும் தெய்வம் அவர். கேட்பதை கொடுக்கும் தெய்வம் அவர், நிறை மகிழ்வை தரும் தெய்வம் அவர். வருவீர் வருவீர் பெறுவீர் அருள் பெறுவீர். வருவீர் வருவீர் பெறுவீர் அருள் பெறுவீர். இறை குலமே நீர் வருவீர், இறை அருளை நீர் என்றும் பெறுவீர். இறைமொழி கேட்பீர், இறை வழி நடப்பீர், இறைவனே அருள் பொழிவார். இறைமொழி கேட்பீர், இறை வழி நடப்பீர், இறைவனே